ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான நேரடி மோதல் நைஜீரியா, சூடான் மாதிரியான நாடுகளை தாண்டி இப்போ காங்கோவிலையும் வெடிக்க ஆரம்பிச்சிருக்குது. வளம் இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் வல்லரசு நாடுகள் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பிரிட்டன், பிரான்ஸ் சொல்லி பல நாடுகளும் இந்த போட்டியில குதிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, காங்கோங்கிற அந்த நாட்டில் அப்படி என்னதான் வளம் இருக்குது, இப்போ திடீர்னு அங்க ஒரு பிரச்சனை வெடிச்சதற்கான காரணம் என்ன, நைஜீரியா மற்றும் சூடான் மாதிரியான நாடுகள்ல அமெரிக்காவை வீழ்த்தின ரஷ்யானால காங்கோவிலையும் அமெரிக்காவை வீழ்த்த முடியுமா, இந்த மாதிரி பல விஷயங்களை பத்தியும் இந்த வீடியோல ரொம்பவே டீடைல்டா பார்த்துடலாம். வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, ஒரு நாட்டில் இயற்கை வளம் அப்படிங்கிறது இருந்தா அது அந்த நாட்டு மக்களுக்கும் அந்த நாட்டுக்கும் பெரிய அளவுக்கு உதவியா இருக்கணும். ஆனா கடந்த ஒரு 600 வருடங்களாவே பாத்தீங்கன்னா இதுக்கு நேர் ஆப்போசிட்டான விஷயம் தான் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு நாட்டில் இயற்கை வளம் இருந்துச்சு அப்படின்னா அந்த நாட்டில் நடக்கிற சிக்கல்களுக்கும் போர்களுக்கும் அளவே இல்லாம நீண்டுகிட்டே போகுது. அந்த வகையில பாத்தீங்கன்னா கடந்த சில நாட்களா டிஆர்சி அப்படின்னு சொல்லக்கூடிய டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ அப்படிங்கிற நாட்டு மேல அதனுடைய அண்டை நாடான ருவாண்டா கடுமையான தாக்குதல்களை நடத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி தான் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான மோதல் அப்படிங்கிறது ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கிற நைஜீரியா, சூடான் மாதிரியான நாடுகளில் வெடிச்சு பிரச்சனையா மாறினதை நம்ம பார்த்துருந்தோம். அந்த பிரச்சனைகளோட சூடு தணியறதுக்குள்ளேயே இப்ப காங்கோவிலையும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. ஆப்பிரிக்கா கண்டத்தில் இன்னுமே பதட்டத்தை அது அதிகப்படுத்தி இருக்குது. இங்க ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோங்கிறது தனி நாடு, ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ அப்படின்னு சொல்லி இன்னொரு நாடு இருக்குது. ரெண்டும் வேற வேற நாடு. நம்ம இந்த வீடியோல பாக்குறது டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ அப்படிங்கிற நாட்டை பத்தி தான். சரிப்பா, அப்படி அங்க என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, வளம் இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் வல்லரசு நாடுகள் இருக்கும் அப்படிங்கிற புதுமொழிக்கு ஏற்ற மாதிரி ரஷ்யா, சைனா ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் மாதிரியான நாடுகள்னு சொல்லிட்டு ரெண்டு சைடும் இப்போ அங்கேயும் களமிறங்கி இருக்கிறாங்க. ஸோ எதுக்காக அப்படி அங்கே என்ன வளம் இருக்குப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோபால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கனிம வளம் இந்த டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோவில் அதிக அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த கோபால்ட் எந்த அளவுக்கு முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபியூச்சரில் எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் தான் அதிக அளவுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி பேச்சுக்கள் ஓடிக்கிட்டு இருக்குது இல்லையா. அந்த எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸில் பயன்படுத்தக்கூடிய லித்தியம் அயான் பேட்டரியோட ஒரு முக்கியமான காம்பனண்ட்டாக இந்த கோபால்ட்டை பயன்படுத்துறதாகவும், அது மட்டும் இல்லாமல் பல மின்சாதன பொருட்கள் நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா, அது எல்லாத்துலேயும் கோபால்ட் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபியூச்சர் கனிம வளம். கண்டிப்பாக டெக்னாலஜி வளர வளர இந்த கனிம வளத்தினுடைய தேவைங்கிறது அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்க போகுது. அதை யார் கேப்சர் பண்ணுறது, இந்த மாதிரி காங்கோவில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதை பிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியாக தான் இந்த வல்லரசு நாடுகள் இப்போ இங்கே களமிறங்கி இருக்கிறாங்க. சரிப்பா, இதில் அந்த டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோங்கிற நாடு யார் பக்கம், ரஷ்யா பக்கமா அமெரிக்கா பக்கமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தாங்க ஒரு பெரிய பிரச்சனையே இருக்குது. ஸோ அந்த நாடு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுக்கும் நடுவில் ஒரு பேலன்ஸ்டான அப்ரோச்சை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய அந்த முயற்சியை அவங்களுக்கு எதிராக மாறிக்கிட்டு இருக்குது. அங்கே அந்த பிரச்சனைகளை தொடர்ந்து அந்த நாட்டுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, அந்த காங்கோ நாடு பார்த்தீங்கன்னா கடந்த 1960ஆம் ஆண்டு தான் சுதந்திரம் அடைஞ்சது. ஸோ சுதந்திரம் அடைஞ்சதையுமே சோவியத் யூனியனுக்கு நெருக்கமான ஒரு நபர் தான் அங்கே ஆட்சியில் இருந்தார். 1960கள் எல்லாம் கோல்டு வார் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ரொம்ப உச்சகட்டத்தில் இருந்த சமயம். ஸோ அதனால் அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படியாச்சும் சோவியத் யூனியனுக்கு ஆதரவாக இந்த ஆட்சியை கலைக்கணும்னு சொல்லி அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியான CIA வச்சு முபுட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபருக்கு ஆதரவாக அங்கே ஆட்சியை கலைச்சு அவரை பதவியில் அமர்த்திடுறாங்க. ஸோ என்னதான் முபுட்டு பதவியில் அமர்த்தப்பட்டாலும் அவர் அமெரிக்கா கூட அவ்வளவு நெருக்கம் கிடையாது. அதே சமயம் அமெரிக்காவும் பார்த்தீங்கன்னா டைரக்டாக ஒன்றும் ஹெல்ப் பண்ணல, அவங்களுடைய CIA அமைப்பு மூலமாக இன்டைரக்டாக தான் முபுட்டுவுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட் ஆட்சி இருக்கக்கூடாது, அதை வெற்றிகரமாக நடத்திட்டாங்க. அதோட அவங்க நிறுத்தலை. எங்கேயெல்லாம் அமெரிக்கா அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துதோ அந்த நாடுகளுக்கு எல்லாம் இந்த கம்யூனிசம் திரும்ப வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பணம் கொடுப்பாங்க. ஸோ எய்டு அப்படிங்கிற பேரில், உதவிக்கு பணம் கொடுக்குறங்கிற பேரில் பணம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த முபுட்டுங்கிற நபருக்கும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட உதவி பணம் சேர ஆரம்பிக்குது. ஸோ முபுட்டு என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக பண்ணால் போதும், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட பணம் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சதையும் கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறாரு. இன்னும் அதிக அளவுக்கு மேற்குலக நாடுகள்கிட்ட பணம் வாங்குறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுறார்.
ஒரு பக்கம் மேற்குலக நாடுகள்னா இன்னொரு பக்கம் சைனாவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் அந்த காலகட்டத்தில் ஒரு பிரச்சனை வந்ததுனால சைனாவும் மொபூட்டுவுக்கு பணம் கொடுத்து உதவி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சோவியத் யூனியனை எதிர்த்தா எல்லா பக்கம் இருந்தும் பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மொபூட்டு அந்த ஒரு நிலைப்பாட்டை தொடர்ந்து கடைபிடிக்கிறாப்படி. ஆனால் இங்கே தாங்க 1990ஆம் ஆண்டு சோவியத் யூனியன் கலைக்கப்பட்டு இந்த பனிப்போர் அப்படிங்கிறது முடிவுக்கு வந்தது இல்லையா, அப்போது அமெரிக்கா இதுக்கு மேலே மொபூட்டுவுக்கு பணம் கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வர்றாங்க. காரணம், இவ்வளவு நாள் பணம் கொடுத்ததுக்கு காரணம் அவங்க சோவியத் யூனியன் பக்கம் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். இனிமேல் நான் எதுக்கு கொடுக்கணும், சோவியத் யூனியனே கிடைச்சாச்சு, கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதோட நிறுத்தாம இத்தனை வருஷமா நீ ஒரு சர்வாதிகாரி மாதிரி ஆண்டுகிட்டு இருக்கிறீங்களா, ஒழுங்கா ஒரு எலெக்ஷனை வச்சு வேற ஒருத்தர் கையில் ஆட்சியை கொடுத்துட்டு போகப்பாரு அப்படின்னு சொல்லி அமெரிக்கா மொபூட்டுவை ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்க தாங்க பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஆனால் மொபூட்டு பார்த்தீங்கன்னா ஆட்சியை விட்டு போகிறதுக்கெல்லாம் தயாராக இல்லை. ஸோ அப்போ தான் அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காங்கோவுக்கு பக்கத்து நாடான ருவாண்டா, ரொம்ப சின்ன நாடு அப்படின்னாலும் அவங்களுடைய மிலிட்ரி பவர்ங்கிறது ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ அந்த நாடு ஆல்ரெடி காங்கோ கூட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்ததை பார்த்துட்டு அவங்க பக்கம் போய் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதன் விளைவாக காங்கோவுக்கும் ருவாண்டாவுக்கும் இடையில முதல் காங்கோ போர் அப்படிங்கிறது மூழுது. இந்த போரோட முடிவில் மொபூட்டு வீழ்த்தப்படுறாரு, ஆட்சியை விட்டு தூக்கிட்டு. அவருடைய இடத்துல கபிலா அப்படிங்கிற ஒரு பிரசிடென்ட்டை அமெரிக்கா, ருவாண்டா மற்றும் பிரான்ஸ் மாதிரியான நாடுகள் சேர்ந்து அமர்த்துறாங்க. ஸோ இப்போ இந்த கபிலா அப்படிங்கிற நபரை மேற்குலக நாடுகளும் ருவாண்டாவும் சேர்ந்து தான் ஆட்சியில் அமர்த்தினாங்க அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே வெளிப்படையாக எல்லாத்துக்கும் தெரிய வருது. ஸோ அப்போ தான் அந்த சொந்த நாட்டு மக்களே கபிலாவை நம்ப மறுக்கிறாங்க. ருவாண்டா பதவியில் அமர்த்தின நபர் தானே நீ, அப்புறம் எப்படி நீ ருவாண்டாவுக்கு எதிராக செயல்படுவ அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் எழுப்பப்படுது. இதன் விளைவாக கபிலா என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் அவங்களுக்கு சார்பாக செயல்பட மாட்டேன் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக ருவாண்டாவுக்கு எதிராக பல நடவடிக்கைகள் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. இதன் விளைவாக மீண்டும் ருவாண்டாவுக்கும் காங்கோவுக்கும் இடையில செகண்ட் காங்கோ வார் அப்படிங்கிறது வருது. இந்த போர் நடந்துகிட்டு இருக்கும் போதே கபிலாவை கொன்னுடுறாங்க. அது யார் கொன்னாங்க, என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் கான்ட்ரவர்சியாக தான் இருக்குது. அவர் கொலை செய்யப்பட்டு இந்த செகண்ட் காங்கோ வார்லாம் முடிஞ்ச பிறகு கபிலாவினுடைய மகனான ஜோசப் கபிலா அப்படிங்கிறவரை ஆட்சியில் அமர்த்துறாங்க. இவரை அமர்த்தினதும் ருவாண்டா அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஆனால் அதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஆதாரம் அப்படிங்கிறது இல்லை. இந்த ஜோசப் கபிலா அப்படிங்கிற நபரும் பார்த்தீங்கன்னா கடந்த 2007-8ஆம் ஆண்டுக்கு மேலே சொந்தமாக செயல்பட ஆரம்பிக்கிறாரு. அதுலேயும் குறிப்பாக 2009ஆம் ஆண்டு ரஷ்யா கூடான உறவை மறுபடியும் புதுப்பிச்சுக்கிறாங்க. ஸோ சோவியத் யூனியனை கூட பிரச்சனை பண்ண பிறகு ரஷ்யா, சோவியத் யூனியன் ரெண்டு பேர்த்து கூடயும் பெருசாக கான்டாக்ட் இல்லாமல் இருந்த காங்கோ மீண்டும் ரஷ்யா கூட ஒரு உறவை 2009க்கு மேலே பில்டு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த நிலைமையில் தான் மறுபடியும் ருவாண்டா M23 அப்படிங்கிற ஒரு கிளர்ச்சி குழுவை பயன்படுத்தி காங்கோ மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க. ஸோ இந்த கிளர்ச்சி குழுவுக்கு ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே என்னமோ ருவாண்டா தான். ஆனால் கேட்டால் நான் பண்ணலை, அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ இதனால் மறுபடியும் ஒரு அமைதி பேச்சுவார்த்தை ருவாண்டாவுக்கும் காங்கோவுக்கும் நடுவில் நடக்குது. அது முடிஞ்சதையுமே இந்த ஜோசப் கபிலா அப்படிங்கிற நபர் எனக்கு இந்த பதவியே வேண்டாம், நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2015ஆம் ஆண்டு ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லிடுறார். ஸோ என்னதான் இவர் ரிசைன் பண்ணுறேன்னு சொன்னாலும் இது வரைக்குமே அந்த நாட்டில் எலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்ததில்லை. சுதந்திரத்திலிருந்து ஆட்சிக்கு வர்றது எல்லாமே ஒரு சர்வாதிகார முறையில் தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ அதனால் எலெக்ஷன் கமிஷன் ஒன்று புதுசாக உருவாக்கி பாப்புலேஷனெல்லாம் கவுண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 வருஷம் ஆகுது. அதன் விளைவாக 2018 தான் எலெக்ஷன் நடக்குது. இந்த எலெக்ஷனோட முடிவில் ஷிகேடி அப்படிங்கிற ஒரு நபர் ஆட்சியை பிடிக்கிறாரு. ஸோ அவர் வந்த பிறகு ரஷ்யா கூட ஆன உறவை இன்னுமே வலுப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ரஷ்யா கிட்ட இருந்து வெப்பன்ஸ் எல்லாம் வாங்குறாரு. எதுக்காகனா ருவாண்டாவுக்கு எதிராக, அதுவும் முக்கியமாக ருவாண்டாவினுடைய M23 மூவ்மெண்ட்டுக்கு எதிராக பயன்படுத்துறதுக்கு ரஷ்யா கிட்ட இருந்து பெரிய அளவுக்கு வெப்பன்ஸு, அவங்க கிட்ட ட்ரைனிங்கு, அவங்களுடைய வீரர்களை அந்த நாட்டுக்கு அனுப்பிச்சு படிக்க வைக்கிறதுன்னு சொல்லி இந்த காங்கோவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவு அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு வலுவடைய ஆரம்பிக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் மேற்குலக நாடுகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எலெக்ஷனே ஒழுங்காக நடத்தலை, இந்த எலெக்ஷனில் டுபாக்கூர் பண்ணிட்டாங்க, ரஷ்யாவோட இன்வால்மெண்ட் பெரிய அளவுக்கு இந்த எலெக்ஷனில் இருந்ததுனால தான் ஷிகேடி ஜெயிச்சாருன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சு ஐநா சபையில் தீர்மானம் எல்லாமே கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் ரஷ்யாவும் சைனாவும் அந்த தீர்மானத்தை பிளாக் பண்ணிடுறாங்க. எலெக்ஷன் நடந்திருக்குது, அதில் அவர் ஜெயிச்சிருக்கிறாரு, நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் இன்டர்ஃபியர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி மேற்குலக நாடுகளை கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. அதன் பிறகு காலப்போக்கில் இந்த 2 நாடுகளுக்கும் இடையிலான உறவு வலுவடைய அங்கே மேற்குலக நாடுகளுக்கு எதிரான ஒரு மனப்பான்மை அப்படிங்கிறது அந்த நாட்டு மக்களுக்கும் வருது. அதன் விளைவாக பார்த்தீங்கன்னா மீண்டும் கடந்த டிசம்பர் மாதம் நடந்த தேர்தலில் ஷிகேடியை ஆட்சியை பிடிக்கிறார். ஸோ இவர் ஆட்சியை பிடிச்சதையுமே ருவாண்டா பார்த்தீங்கன்னா மறுபடியும் காங்கோ மேலே அந்த M23 மூவ்மெண்ட்டை வச்சு தாக்குதல் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இதனால் அங்கே இருக்கிற மக்களுக்கு மேலும் மேற்குலக நாடுகள் மேலான கோபம் அதிகரிக்குது.
ஸோ அந்த நாட்டோட எம்பேசி முன்னாடி போராட்டம் பண்ணுறது, அந்த நாட்டு கொடிகளை எரிக்கிறதுன்னு சொல்லி இப்போ அங்கே பெரிய அளவுக்கு பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. காரணம், இந்த மேற்குலக நாடுகள் தான் ருவாண்டாவுக்கு பண உதவியாக இருக்கட்டும், ஆயுத உதவியாக இருக்கட்டும் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கும் பொழுது அந்த நாடுகள் நினச்சா ருவாண்டாவை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் அவங்க கண்ட்ரோல் பண்ணாமல் தாக்குதல் நடத்த விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறாங்க அப்படின்னா அதற்கு என்ன அர்த்தம்? ஸோ அவங்க காங்கோவுக்கு எதிராக நடக்கிற நடவடிக்கையை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு தானே அர்த்தம். ஸோ அந்த ஒரு மனப்பான்மையின் காரணமாக இப்போது காங்கோவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே மேற்குலக நாடுகளுக்கு எதிராக போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த 2 நாடுகளுக்கும் நடுவில் இப்படி பதற்றமான சூழ்நிலை நிலவறதுனால மேபி ரஷ்யாவினுடைய பிரைவேட் கம்பெனி படைகள், இந்த வேக்னர் குரூப் மாதிரி ஏதாச்சும் ஒரு படை காங்கோவுக்கு அனுப்பப்பட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. காரணம், காங்கோவோட பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரஷ்யா கிட்ட நேரடியாகவே கோரிக்கை வச்சிருக்கிறார். ருவாண்டாவுக்கும் எங்களுக்கும் பிரச்சனை வந்தா தயவு செஞ்சு எங்களுக்கு தேவையான உதவிகளை கொடுங்க அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லை, ரஷ்யாவினுடைய நட்பு நாடான சவுத் ஆப்பிரிக்கா ஆல்ரெடி கிட்டத்தட்ட 2000 படைகள் கிட்ட காங்கோவுக்கு அனுப்பிட்டாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே பிரச்சனை பெரிய அளவுக்கு சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது. ஃபைனலாக இந்த கோபால்ட்டுங்கிற கனிம வளத்துக்கான போட்டியில் யார் ஜெயிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.